செச்சன் வார் 2. 1999 ஆகஸ்ட் 26 அன்று ரஷ்யா இரண்டாவது செச்சன் போரை தொடங்கியது. 1991 ஆண்டில் சோவியத் யூனியன் சிதறிய பிறகு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த செச்சன் குடியரசு தனது சுதந்திரத்தை அறிவித்தது. ரஷ்யா இதை ஏற்க மறுத்தது. இதையடுத்து 1994 இரு நாடுகளுக்கும் இடையே முதல் செச்சன் போர் மூண்டது. செச்சன் படைகள் ரஷ்ய படைகளை வலுவாக எதிர்த்து போராடின. இரு தரப்பினருக்கும் கடுமையான இழப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து 1996 ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொண்டது. காசவ்யூட் ஒப்பந்தத்தின்படி ரஷ்ய படைகள் செசன்யாவிலிருந்து விலகிக் கொண்டன. செசன்யாவின் எதிர்கால நிலை, அதாவது அது சுதந்திர நாடா அல்லது ரஷ்யாவின் பகுதியா என்ற சர்ச்சை 2001 ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டது. இது நடைமுறையில் செச்சன்யாவிற்கு ஒரு தற்காலிக சுதந்திரத்தை அளித்தது. முதல் போருக்கு பிறகு செச்சன்யாவில் அரசு அதிகாரம் பலவீனமடைந்தது. அங்கு பல தீவிரவாத ஆயுத குழுக்கள் உருவாயின. கடத்தல்கள், கொள்ளைகள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்தன. 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஷாமில், பசாயேவ், கத்தாப் போன்ற தீவிரவாத தலைவர்கள் தலைமையிலான இஸ்லாமிய பன்னாட்டு அமைதி காக்கும் படை செச்சன்யாவிலிருந்து அண்டை நாடான டகிஸ்தானுக்குள் நுழைந்தது. ஓர் இஸ்லாமிய அரசை அமைக்க வலியுறுத்தி சில கிராமங்களை கைப்பற்றியது. இதையடுத்து ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் தொடர்ச்சியாக குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. மாஸ்கோ மற்றும் பிற நகரங்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். ரஷ்ய அரசு இந்த தாக்குதல்களுக்கு செச்சன் தீவிரவாதிகளை பொறுப்பாக்கியது. இது ரஷ்ய மக்களிடையே செச்சனியர்கள் மீது கோபத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் ஏற்படுத்தியது. இச்சமயத்தில் ரஷ்யாவின் பிரதமராக பொறுப்பேற்ற விளாடிமிர் புடின் செச்சன்யாவில் நிலவும் குழப்பத்தை ஒடுக்குவதாகவும் ரஷ்யாவின் இறையாண்மையை பாதுகாப்பதாகவும் மக்களுக்கு உறுதியளித்தார். தீவிரவாதத்துக்கு எதிராக அவர் எடுத்த கடுமையான நிலைப்பாடு அவருக்கு மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றுத் தந்தது. இதையடுத்து 1999 ஆகஸ்ட் 26 அன்று டகிஸ்தானில் ஊடுருவிய தீவிரவாதிகளுக்கு எதிராக ரஷ்யா ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இதுவே இரண்டாவது செச்சன் போரின் தொடக்கமாக கருதப்படுகிறது. முந்தைய போரிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட ரஷ்யா நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. ரஷ்ய ராணுவம் குறுகிய காலத்தில் செச்சனியாவின் தலைநகரான குரோஸ்னியை கைப்பற்றி செச்சன்யாவில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்டியது. ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் செச்சன்யாவில் நிறுவப்பட்டது. ரஷ்யா ராணுவ ரீதியாக வெற்றி பெற்றாலும் செச்சன்யாவில் வன்முறை முற்றிலுமாக நிற்கவில்லை. போருக்கு பிறகும் கொரில்லா போர் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் பல ஆண்டுகளுக்கு நீடித்தன.